சேர்ந்துட்டு நம்ம சபை உருவாகுது. புதிய புதிய இடங்களை புதிய இடங்களே போய் சுவிசேஷம் அறிவிக்காத இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு வழி இருக்குதா, இப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அப்படியே ஒப்பு கொடுக்கிறாங்க. இப்பொழுது 252 சபை ஆந்திரா பகுதியில கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, உங்களுடைய இந்த ஓசன்னா ஊழியங்கள்ல சிலது பாம்பேல இருக்கு, சிலது மத்திய பிரதேசல இருக்கு, பிலாய் நகர்ல, சிலது மெட்ராஸ் ஏரியாவில இருக்கு, சிலது கர்நாடகா, பಳ್ಳாரி, ஹுப்ளி, பெங்களூர், அப்படி கர்நாடக ஏரியாவில் கூட ராய்ச்சூர் அந்த ஏரியால ஊழியம் இருக்கு. இப்ப நான் தமிழ் பேசுறதுனால தமிழ்நாட்டில் கூட போய் ஊழியம் செய்ய கர்த்தருக்கு உதவி செய்திருக்கிறார். இப்ப இந்த ஊழியமானது எல்லா இடத்துல ஊழியம் நாங்க செய்யறல, எந்த வெளிநாட்டு பணம் இல்லாம செல்ஃப் சப்போர்ட்டிங் ஊழியமாக செய்யறோம். இந்தியாவிலே ஜனங்கள் கர்த்தர் ஊழியத்துக்காக உதவி செய்வாங்க. அந்த உதவியில தான் நாங்க இந்த ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு ஆசை. ஏன்னா நான் என்னோட சொத்து, இந்த சொந்த ஜனங்கள எங்களோட ஊரை விட்டுட்டு கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால இருக்கிறதே நாங்க வேண்டான்னு விட்டுட்டோம் சொந்தமே. அப்ப நம்ம அது நம்ம சம்பாதித்துக் கொள்றதுக்காக எல்லாம ஆத்ம பாரத்தோட ஊழியம் செய்யும் போது கர்த்தர் அப்படியே ஆசிரிச்சுட்டு ஊழியம் ஆரம்பிச்சுட்டு இடையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன மோகன் சி லாதர்ஸ் ஐயாவை நான் ஒரு தரம் ஆந்திரா வந்தப்ப பார்த்து அவருக்கு தெலுங்குல டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். அப்போது நாங்க 2 பேர் ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகள் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு என்னோட சகவாசத்துக்குள்ள நடந்த சம்பவங்கள் என்னன்னா, நாங்க இந்தியாவை மாத்திரம் இல்ல முழு உலகத்தை பெற்றுள்ள பாரம் இருக்கணும், முழு உலகத்துக்கு நாம போகணும் அப்படின்னு சொல்லி உலகத்தின் கடைசி பரியந்தம் நாம போய் ஒண்ணு செய்யணும். இந்த மாதிரி ஒரு பாரம் தரிசனம் கர்த்தர் கொடுத்தாங்க. கடந்த 10 வருஷங்களாக எனக்கு ஒரு 45 நாடுகள் போய் சுவிசேஷம் சொல்லத்தக்கதான கர்த்தர் கிருபை தந்தார். இந்த சாட்சி எனக்கு ஒரு எல்லா தேசங்களில ஜனங்களே மாற்றினதாக, அவங்களுடைய இருதயங்களை மாற்றி ரட்சிப்பு கொண்டு வந்ததாக அவங்களே என்று சொல்றாங்க. சில சமயத்துல சவுத் ஆப்பிரிக்கா போவேன், ஆஸ்திரேலியா போவேன், கனடா போவேன், அமெரிக்கா போவேன், சிங்கப்பூர், மலேசியா போவேன். இப்படி இஸ்ரேல் தேசத்துக்கு போய் ஏசாமியுடைய சுத்தின இடங்கள்லாம் பாக்கணும்னு சொல்லி ஆசை ஜெபம் பண்ணேன். அங்கே பல தரம் போயிருக்கிறேன். படிப்பு இல்லாத என்ன அப்படிலாம் கொண்டு போனேன். எனக்கு ஒண்ணு மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா, நான் எங்க தாத்தா ரத்தம் குடிச்சாரு. நான் அந்த சாபத்தை அனுபவிச்சு ரத்தம் வாந்தி பண்ணிட்டே இருந்தேன். குடிச்சது எங்க தாத்தா, வாந்தி பண்ணது நானு. ஆனா எனக்காக ரத்தம் கொடுத்தவர் இயேசு. அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால அந்த சாபம் தலைமுறையா இருக்க அந்த சாபத்திலிருந்து என்னை விடுதலாக்கி எங்க குடும்பங்களையும் கர்த்தர் மாற்றி தந்தார். இப்ப எல்லாருமே ஜீவங்களை தேவனாக இயேசுவை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியம் கர்த்தர் தந்திருக்கிறார், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், எங்களை நடத்துறாரு. என்னோட இருக்கிற ஊழியக்காரங்களும் ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு ஆத்தம்பாரத்தோட இந்த ஊழியம் செய்துட்டே இருக்கிறோம். பல ஊழியக்காரங்களோட தொடர்பு வச்சுட்டு பல காரியங்கள் நம்ம படிக்கிறோம். சபை தினந்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கு. யாரும் சொன்னாங்க எனக்கு சபை ஜீவன் உள்ளதா இருந்தா வளரும், மனுஷனுக்கு ஜீவன் இருந்தா வளரும், மரத்துக்கு ஜீவன் இருந்தா அது வளரும். அப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் ஊழியத்தை நாங்க சந்தோஷமா ஒரு திருப்தியாக ஊழியம் செய்துட்டே இருக்கிறேன். சரி, இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை குண்டூர்ல நீங்க கூடார பண்டிகைன்னு சொல்லி நடத்துறீங்க. சொல்ல மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். வருஷத்துக்கு ஒரு தடவை மார்ச் மாதத்துல நாங்க வருடாந்திர ஒரு சபை கூட்டம் நடத்துறோம், ஆனுவல் கன்வென்ஷன் நடத்துறோம். அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் பேர் மேல வராங்க. 3 லட்சத்துக்கு மேல வர்றாங்க.
அங்க 3 லட்சத்துக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம். சரி, அங்கே 4 நாள் அங்கே சமைச்சு பாஸ்டர் மாதிரி சமைப்பாங்க. பாஸ்டர் மாதிரி தவிர்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கூலி ஆட்களை கூப்பிட்டாங்க, பீடி கொடுப்பாங்க சமையல் பண்ணும்போது. பரிசுத்தமான அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கறாங்க. எத்தனை நாட்கள் இது நடக்கும்? 4 நாள் நடக்கும். 4 நாட்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. வேலைக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். 4 நாள் சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிடுறாங்க. அந்த பணம் கூட அவங்களே விசுவாசிகளே கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த செலவு இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த கூட்டத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க, மலேசியால இருந்து வருவாங்க, அமெரிக்கால இருந்து நிறைய வருவாங்க. அவங்க வந்து இந்த ஊழியம் எப்படி நடக்குது, இந்த மனுஷன் தனியா இருந்துட்டு எப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பாக்குறாங்க. ரொம்ப எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. நாங்க வந்து பெரிய கெஸ்ட் ஸ்பீக்கரா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறது கூட இல்ல. எங்களுக்கு நல்லா அறிஞ்ச ஊழிக்காரங்க, பக்தியுள்ள ஊழிக்காரங்க கூப்பிடுறோம். அவங்க வந்து கர்த்தர் சம்பளம் நின்றப்போ ஆவியானவர் வந்து அவங்க மூலமாக பேசி எடுப்பாங்க. இந்த வருஷம் 2083 பேருக்கு ஒரே நாள் ஞானஸ்தானம் கொடுத்தோம். சபையில ஒரே நாள் 2083 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். நீங்களே கொடுத்தீர்கள்? நானும் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்து கொடுத்திருக்கிறோம். அது வந்து ஆந்திராவில பெரிய ஒரு சரித்திரம் சிருஷ்டிச்ச மாதிரி சொல்றாங்க. ஒரே தரம் ஆதி அப்போஸ்தலர்கள தான் 3000 பேர் எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னேன் அடுத்த வருஷம் 3000 பேர் எடுப்பாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல அது வந்து அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாட்கள். இப்பொழுது வந்து எல்லா சரீரங்கள் மேல ஆவியானவர் ஊற்ற நாட்கள், கடைசி நாட்கள். அப்போ அந்த சபையானது ஆவியானவர் மூலமாக கர்த்தர் அப்படி உருவாக்கி ஆத்மாக்களை கூப்பிட்டு கொடுக்கிறார். நாம உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு ஆத்மாக்களை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்காக ஒரு சொத்து எங்கள் பேர்ல வச்சுட்டு இது எங்களுடன் சொல்லாம யாரு என்ன கொடுத்தாலும் எங்களுடையது பொதுவாக வச்சு இந்த ஊழியத்தை நாங்க பாவிச்சுட்டு எங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரு. நாங்க எந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு மேல நாங்க சாஞ்சி அவங்க கொடுக்கறாங்க நம்ம செய்யணுன்ற மாதிரி இல்லாம சபையாரு நல்லா உற்சாகப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கறாங்க. சில சமயத்துல அவங்களோட கண்கள் கூட பிடுங்கி எங்களுக்கு கொடுக்கிற அளவுல அவளோட அன்பு காட்டுறாங்க சபையார். அப்படிப்பட்ட விளையாடப்பட்ட அர்த்தமாக கர்த்தர் சபையில கொடுத்துருக்கிறாங்க. நாங்க மிகவும் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்யறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு தெருவுல பைத்தியம் போல அலைஞ்சு கொண்டிருந்த உங்களை ஆண்டு தெரிந்து கொண்டு அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறது. மிக ஆச்சரியமா இருக்குது. எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு. நான் தானா இப்படி நடக்கிறது, நான் தானா இப்படி செய்யறது. அது வந்து கர்த்தருடைய கருத்துல நம்ம கொடுத்த பிறகு கர்த்தருடைய கருத்துல கொடுத்துட்டேன் இல்லையா, அப்ப பாதுகாக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவன். அவர் அப்படியே பாதுகாத்து அவருடைய கருத்துல நம்ம இருக்கும்போது அவர் உள்ளத்துல பாதிக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதை கர்த்தர் உங்களை ஊழியங்களில் பயன்படுத்தி வந்த அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பிறகு ஊழியத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சீங்க இல்லையா? ஆமா. எப்படி ஆண்டவருக்கு இந்த ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்ச உங்களுக்கு உண்டானது? இந்த கேள்வி நான் ஏன் கேட்கிறேன்னா, நிறைய பேர் ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட உடனே ஒரு நல்ல நிலைமையில செட்டில் ஆயிடலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு உலக காரியங்களுக்குள்ளாக நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. அவர்களுக்கும் உங்களுடைய பதில் ஆசீர்வாதமா இருக்கும் என்ற நோக்கில நான் நம்ம கர்த்தரை அறிஞ்ச பிறகு தேவனை அறிஞ்ச பிறகு அவர் என்ன வந்து குப்பை தொட்டில இருந்து எடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த நன்றி இந்த இல்லத்துல இருக்கும். தூங்கினா ராத்திரில எனக்கு தூக்கம் வராது, எங்காவது போய் கூட்டம் வச்சுட்டு வரலாமான்ற மாதிரி இருக்கும். வருஷத்துல நான் உண்மை சொல்றேன், போன வருஷத்துல நான் இந்த டைம் டேபிள பார்த்தா 3 நாள் தான் நான் அந்த ஸ்டேஷன்ல இருந்தேன், என்னுடைய ஸ்டேஷன்ல குண்டூர்ல இருந்தேன். மற்ற நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம் நடத்திட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு நன்றி, நான் யாரு, எந்த இடத்துல இருந்தேன், இப்ப எங்க இருக்கிறேன். அவர் என்னை கைவிட்டு இருந்தா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கலாம் தெரியுமா, இனி வாரத்துல இனி இந்த மாசத்துல அவன் எங்காவது ரத்த வாந்தி பண்ணி சாவான், அவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் என்ற மாதிரி யோசனையில் இருக்கும்போது தான் என்னை கர்த்தர் சந்திச்சேன். அப்ப நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா. சிலர் வந்து நீங்க சொல்ற மாதிரி நன்றி இல்லாம பணம் கொஞ்சம் கையில குறைச்ச உடனே
ஒரு சொத்து சேர்த்த உடனே நன்றி இல்லாம செய்யறாங்க. அதுவும் இருக்கு.